வணக்கம். திருமந்திரம் 9வது பாடல். பொன்னால் புரிந்திட்டது பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன் வேர் நந்தி. என்னால் தொழப்படும் எம் இறை மற்ற அவன், தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே. இந்த பாடலில் என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானுடைய சடாமுடியின் பெருமையை பற்றி சொல்றார். சிவபெருமான் திருநாமம் நந்தி. சிவபெருமானுக்கு நந்தி என்ற ஒரு பெயரும் உண்டு. உலக உயிர்கள் அனைத்தும் வணங்கக்கூடிய இடத்தில் சிவபெருமான் இருக்கார். சிவபெருமான் வணங்கக்கூடிய இறைவன் இந்த உலகில் இல்லை. சிவனே மேலான கடவுள். சிவனுக்கு மேலான ஒரு இறைவன் இந்த உலகில் இல்லை. பொன்னால் புரிந்திட்டது பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன் வேர் நந்தி. பொன்னாலே பின்னப்பட்டதை போன்ற தங்க நிற தாழ் சடை பெண்கழித்தின் கீழாக ஒளி வீசி திகழும் எம் இறைவனின் திருநாமம் நந்தி எனப்படுவது. என்னால் தொழப்படும் எம் இறை மற்ற அவன், தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே. அனைவராலும் நந்தி என்று போற்றப்படும் எம் இறைவன் நான் வணங்கும் இறைவன் மட்டுமன்றி உலக உயிர்கள் அனைவராலும் வணங்கப்படுபவனாக உள்ளான். அந்த இறைவன் வணங்கும் இறைவன் இந்த உலகில் இல்லை. பொன்னால் புரிந்திட்டது பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன் வேர் நந்தி. என்னால் தொழப்படும் எம் இறை மற்ற அவன், தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே. பொன்னாலே பின்னப்பட்டதை போன்ற தங்க நிற தாழ் சடை பெண்கழுத்தின் கீழாக ஒளி வீசி திகழும் எம் இறைவன் திருநாமம் நந்தி எனப்படுவது. அனைவராலும் நந்தி என்று போற்றப்படும் எம் இறைவன் நான் வணங்கும் இறைவன் மட்டுமன்றி உலக உயிர்கள் அனைவராலும் வணங்கப்படுபவனாக உள்ளான். அந்த இறைவன் வணங்கும் இறைவன் இந்த உலகில் இல்லை. சிவனே மேலான இறைவன். சிவனுக்கு மேலான ஒரு கடவுள் இந்த உலகில் இல்லை என்று பாடுகிறார். 10வது பாடம். தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும், தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும், தானே மழைபொழி தையலுமாய் நிற்கும், தானே தடவரை தன்கடலாமே. இந்த பாடல் சிவபெருமானுடைய இருப்பையும் இயக்கத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு பாடல். தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும். இருநிலம் என்றால் பூமி. பறந்து விரிந்த பூவுலகை தாங்கிய ஆகாயமாக இருப்பவன் சிவன். தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும், சுட்டரிக்கும் நெருப்பாகவும் சூரியனாகவும் சந்திரனாகவும் விளங்குபவன் சிவன். தானே மழை பொழி தையலுமாய் மழையாக பொழிந்த உலக உயிர்களின் வாட்டத்தை போக்கும் தாயும் அவனே. தானே தடவரை தன்கடலாமே. தடவரை என்றால் அகன்ற மலை. அகன்ற மலையும் ஆழ்கடலும் அவனே. தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும், தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும், தானே மழைபொழி தையலுமாய் நிற்கும், தானே தடவரை தன்கடலாமே. பறந்து விரிந்த பூவுலகை தாங்கிய வானமாய் இருப்பவனும், சுட்டெரிக்கும் நெருப்பாகவும் சூரியனாகவும் சந்திரனாகவும் மழையாக பொழிந்து உலக உயிர்களின் வாட்டத்தை போக்கும் சக்தியுமாகவும் அகன்ற மலையாகவும் ஆழ்கடலாகவும் இருப்பவன் சிவன். அண்ணலின் திருவருட்கருணையை அளவிட முடியாது என்று சிவபெருமானுடைய இருப்பையும் இயக்கத்தையும் பாடுகிறார் திருமூலர். நன்றி.